Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது Ruy Lopez ஓபனிங்ல ட்ராப் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் E4, E5, நைட் F3, நைட் C6. இப்போ பிஷப் வந்து B5. நெக்ஸ்ட் பானை வச்சு பிஷப்க்கு அட்டாக் கொடுக்காங்க. பான் அட்டாக் வந்தோடனே பிஷப் வச்சு நம்ம நைட்டை கிராஸ் பண்ணலாம். ஆனால் ஒயிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக A4 பண்ணுறாங்க. அதுக்கு B5 பான் 2 ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டும் நம்ம பிஷப்பை சேவ் பண்ணணும். அதுக்காக பிஷப் வந்து B3 வருது. நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் ஸ்கொயரில் இருக்க பிளாக் பிஷப் வந்து நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும். அதுக்காக D6 பண்ணுறாங்க. இப்போ ஒயிட் வந்து D4 பண்ணனா இதுதான் கொஞ்சம் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. பிளாக்குக்கு பிளாக்குக்கு இது வின் ஆகுது. எப்படின்னா நைட் இன்ட்டு பான், நைட் இன்ட்டு நைட், பான் இன்ட்டு நைட்டு. இப்போ குயின் இன்ட்டு பான். நெக்ஸ்ட்டு பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா C5 குயினுக்கு அட்டாக். அட் த டைம் பிஷப் வந்து லாக் ஆக போகுது. C4 புஷ் பண்ணால் பிஷப் லாக் ஆகிரும். அதனால் ஒயிட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா மேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு D5 பண்ணுறாங்க. D5 பண்ணால் F7 மேட் ஆகுது. ஆர் A8 ரூக் கிடைக்குது. ஆனால் இப்போது பிளாக் என்ன மூவ் பண்ணுறாங்கன்னா E6 பண்ணால் குயினுக்கு அட்டாக்கு மேட் பண்ண முடியாது. அதே இது ரூக் வந்து சேவ் ஆயிடுச்சு, குயின் சப்போர்ட் கிடச்சிருச்சு. இப்போ C6 வருது, குயின் மறுபடியும் செக்கு. இப்போவும் நம்ம குயினை வச்சு D7 பண்ணனா ரூக் போயிடும். அதே இது பிஷப்பை வச்சு D7 பண்ணால் நம்ம வந்து சேஃப் ஆயிரும் பிளாக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா குயின் வந்து அட்டாக் இருக்கு. ஸோ D5 வருது குயின். இப்போது மேட்டிங் த்ரெட் இருக்கு. ஆனால் பிஷப் சப்போர்ட்டோட குயின் வச்சு F7 பண்ணாதானே மேட் ஆகும். ஆனால் நம்ம வந்து பிஷப்பை வந்து லாக் பண்ணிட்டோன்னா மேட் ஆகாதா? ஸோ என்ன பண்ணுறோம், C4 பான் புஷ். பிஷப் லாக் ஆயிடுச்சு. மேட்டிங் த்ரெட்டும் கிடையாது, பிஷப்பும் நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ராப் புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு.